எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவரே வந்துடுவாரு. எந்த பிரச்சனையா இருந்தாலும் கர்த்தர் வந்து நிற்பாரு. நீ பயப்படாதே. உனக்கு விரோதமா எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும். இன்னைக்கு இதுதான் கர்த்தர் செய்கிற அபூர்வம். Hallelujah. Praise the Lord. சந்தோஷமா இருக்கீங்களா? ஆண்டு உயிர்த்தெழுந்த நாள். ஈஸ்டர் வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இயேசு இரத்த சாட்சியாக மரித்தார். அது நம்ம ஆசீர்வாதம். அதோடு அவர் என்னல்ல, கல்லறையிலேயே 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார். ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு கண்களை மூடி உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை உயிரோடு எழுந்தவரே. சேர்ந்து பாடுவோமா? உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா. தர்மியான வேலைக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க உயிர்த்தெழுந்த நாளை அப்பா நினைவு கூறும்படி இந்த நாளை நீங்க ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி கொடுத்துக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே மறுத்தல் மட்டும் அல்லாமல் தகப்பனே, எங்களோடு நீங்க உயிர்த்தெழுந்த ஜீவனோட கூட இருக்கீங்க. அது படிங்களப்பா எங்களுக்கு நீ காத்து வல்லெடுத்தறிபடியாக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இன்று ஜனத்தோடு நீ பேச வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். உடைய வார்த்தைக்காக அவரோடு வந்த ஜனங்களோட பேசுங்கப்பா. நீரே பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஏன்னா உடைய வார்த்தையில ஜீவன் இருக்கு, உடைய வார்த்தையில பலன் இருக்கு, உடைய வார்த்தையில அற்புதம் இருக்கு. அடியை நீ மறித்து நீரே வெளிப்படுவீராக.
இயேசு மூலம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். ஹalleluya. ஈஸ்டர் ஆராதனை எத்தனை மணிக்குன்னு மனைவி கிட்ட கேட்கும்போது 4 மணிக்குன்னு சொன்னாங்க. நான் அந்த டைமில் எழுந்ததே கிடையாது. அதனால எப்படி 4 மணிக்குன்னா எப்படி ஜனங்க வருவாங்க? அவங்க சொன்னால் 3:30 எல்லாம் வந்துடுவாங்க. பெரிய விஷயம் நாங்கள் பாராட்டணும். 4ஆம் டைம் ஒன்றும் கிடையாது. பட் நல்லது. லைக் இந்த மாதிரி சென்னையில் நடக்க, சென்னையிலலாம் எங்கள் சர்ச்சில் வந்து 7 மணிலேருந்து 9 மணி சர்வீஸ். 7 மணி சபைக்கு 8 மணி தான் சபை போடும். இப்போ நீங்கள் உற்சாகம் வரீங்க, பார்க்க சந்தோஷமாக இருக்குது. நான் தாமதமாக வந்ததுக்கு மன்னிக்கவும், பழக்கம் இல்லை வச்சுக்கிறோம். ஓகே, வாசிக்கலாமா? மார்க்கு 16ஆவது அதிகாரம், மார்க்கு 16 1-4. அதிகாலையிலே கல்லறையிடத்தில் வந்து என்ன சொல்றாங்களா? அந்த கல்ல நம்மளுக்காக யார் புரட்டுவார் என்று எண்ணி சொல்லிக் கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரிதா இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்த்த போது அது தள்ளப்பட்டது கண்டார்கள். கரையில தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். இந்த மரியா காலங்காத்தால சண்டே காலங்காத்தால இந்த மாதிரி எழுப்பி வருகிறாங்க. இயேசுவை பார்க்கும்படி வருகிறாங்க. நீங்க வந்து இந்த யோவான் 20:9 வாசிங்க. யோவான் 20:9. அந்த வேத வாக்கியத்தை இன்னும் அறியாத இருந்தாங்க. என்ன பண்ணாங்க? அறியாத இருந்தாங்க. மரித்தவர் எழும்பணும்னு அந்த வேத வாக்கியத்தை அறியாத இருந்தாங்க. ஸோ இந்த மரியாதைக்கு இயேசு இன்னைக்கு எழுந்துட போகிறாருன்னு தெரியாது. ஸோ அவங்களுக்கு ஏதாவது அவங்க சம்பிரதாயம் எப்படி பண்ணுவாங்க, அது பண்ணும்படி வராங்க. வரும்போது இந்த கல் என்ன பண்ணுமா? இந்த கல்லை புரட்டி போடு. எப்படி புரட்டி போடுறதுன்னு தெரியலன்னு இங்கே பேசிட்டு வராங்க. எப்படி புரட்டுறது? எவ்வளோ பேர் கல் எப்படி புரட்டுறது? பெரிய கல், ரொம்ப பெரிய ஒரு கல். ஆனால் அங்கே வரும்போது அந்த கல் எப்படி இருந்துச்சான்? புரட்டி இருந்தது. இப்போ வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு எப்படி இந்த கல் நகர்ந்த போகுதுன்னு யோசிச்சு கொண்டிருக்கீங்களா? இன்னைக்கு என்ன பண்ண வேண்டவர்? அந்த கல்லை நீங்க புரட்ட வேண்டிய தேவையில்லை. யார் புரட்ட போறாரு? என்ன ஆண்டவர். இருக்கிற நிறைய வியாதியா இருக்குதா? ரொம்ப நாள் என்ன கஷ்டம், எப்படி இந்த கல் புரட்டப்பட யோசிக்கிறீங்களா? ஆண்டவர் வியாதியை நீக்க போகிறார். ஆமென். இன்னைக்கே என்ன பண்ண போறாரு? ஹalleluya. சரி, இப்போ இதுல நம்ம ஒரு விஷயத்தை பார்ப்போம். எடுத்துக்கொள்ளலாம். யோவான் 20 அதிகாரம் 1ஆம் வசனம். யோவான் 20:1. போதும். இப்போ மரியா வருகிறாரு. யோவான்ல 20ஆவது அதிகாரத்துல 1ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, மரியா வருகிற போது என்ன பண்ணது? கல்லு புரட்டப்பட்டது. ஆண்டவர் என்ன பண்றாரு? உயிர்த்தெழுந்துட்டார். ஆண்டவர் என்ன பண்றாரு? உயிர்த்தெழுந்தார். இந்த பிரச்சனைக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்கோ எல்லாமே கல் மறைத்தது. இந்த கல் வந்து புரட்டப்பட்டாச்சு. ஆண்டவர் வெளியே வந்தாச்சு. இனி ரட்சிப்பு. கரெக்டா? நீ ரட்சிப்பு. ஆனா இதுக்கு முன்னாடி 2 வசனத்தை வாசிங்க. யோவான் 19 அதிகாரம் கடைசி 2 வசனம் 41, 42. அந்த கல்லறையில இயேசு வைக்கிறாங்க. இது வெள்ளிக்கிழமை பத்தி சொல்லுதுல்ல. வெள்ளிக்கிழமை இயேசுவை என்ன பண்றாங்க? கல்லறையில வைக்கிறாங்க. அடுத்த வசனம் என்ன சொல்லுது? ஞாயிற்றுக்கிழமை வந்தாச்சு. என்ன சொல்லுது? கல்லு புரட்டப்படும். நம்ம வாழ்க்கையிலும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப வசதியா இருக்கும் இல்ல? நம்மளுக்கு பிரச்சனை இருக்குது, பிரச்சனை உடனே ஒரு விடுதலை வந்துச்சுன்னா நல்லதா இல்ல? வெள்ளிக்கிழமை இருக்குது, பிரச்சனை என்ன பண்றதுன்னு தெரியல. கல்ல இயேசுவே என்ன பண்றாரு? வரித்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வாழ்க்கையில நம்ம யாரை காப்பாற்ற போறோம்? அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். திடீர்னு அடுத்த நாள் என்ன நடக்குது? கல்லும் புரட்டப்பட்டது. இப்படி நம்ம வாழ்க்கையில இருந்தா நல்லதான் இருக்கு.
ஆனா இங்க இந்த விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், வெள்ளிக்கிழமை பத்தி பேசிருக்கு, ஞாயிறு பத்தி பேசிருக்கு, நடுவுல ஒரு நாள் இருக்கு. நடுவுல ஒரு நாள் இருக்கு. அந்த நாள்ல நம்ம எப்படி இருக்கிறோம்ன்றதுதான் முக்கியம். எல்லாருக்கும் பாடு இருக்கு, எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கு, எல்லாருக்கும் வெள்ளி உண்டு இல்ல? இந்த உலகத்துல இருந்தா உனக்கு என்னது உபத்திரம் உண்டு. எல்லாருக்கும் வெள்ளி உண்டு, எல்லாருக்கும் வெள்ளி உண்டு. ஆனா எல்லாருமே ஆண்டு என்ன பண்ணுவாரு? எல்லாம் என்ன பண்ணுவாரு? ஆண்டவர் அந்த கல்லை புரட்டி போடுவார். ஆனா அது போகும்படி, அந்த பாதைக்கு நீங்க போகும்படி நீ ஆயத்தம் பண்ணோம்னா அந்த சனிக்கிழமை மிக முக்கியம், மிகவும் முக்கியம். நீங்க வாசிங்க லூக்கா 1ஆம் அதிகாரம் 26-33. லூக்கா 1:26-33. தேவனாலே ஒரு தூதன் அனுப்பப்படுகிறான். மரியா இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் எப்படி இருப்பாரா? பெரியவராய் இருப்பார். உன்னதமானவர் குமாரன் எனப்படுவார். கொடுப்பார். அவர் யாக்கோபின் குமாரன் ராஜ்யத்தை என்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவுறார். இது யார் சொன்னது? தூதன் மரியாதை சொன்னது. இயேசுவோட ராஜ்யத்துக்கு என்ன பண்ணாது? முடிவுறார். மரியா தனியா இருக்கும்போது திடீர்னு ஒரு தேவதூதன் வந்துட்டு உனக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுவான், அந்த குமாரனுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் ராஜ்யம் என்ன பண்ணாது? முடிவே இராது என்று சொன்ன வாக்குத்தத்தத்தை பிடித்து போய் கொண்டிருக்கிறா. திடீர்னு வெள்ளிக்கிழமை என்ன நடக்குது? இயேசு என்ன பண்ணிட்டாரு? மரித்தார். நீ இயேசுட வாங்க, உங்களுக்கு எப்பவுமே விடுதலை இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும்னு சொல்லி அநேக ஆசீர்வாதமான ஜெபத்துக்கும் எல்லாம் நம்ம உள்ள போய் நம்ம ரட்சிக்கிட்டு வந்திருக்கிறோம். ஆனா நம்ம வாழ்க்கையிலும் ஒரு வெள்ளி. இயேசு என்னைக்கும் இருக்கணுமே, எப்படி இருக்கிறோம் தானே சொன்னாங்க. பட் எப்படி இந்த நாள் எப்படி இயேசு மரித்தார்? அப்போ அந்த வாக்கு என்ன நினைச்சீங்க? இப்போ நம்மளுக்கு தெரியும் உயிர் இருந்தாருன்னு. பட் அப்ப மரியாவோட சூழல் நினைச்சு பாருங்களேன். என்றென்றைக்கும் இருப்பார் என்று ஒரு வாக்கு தத்துவம் தூதர்களால் கொடுக்கப்பட்டுச்சு. பட் இன்னைக்கு என்ன நடக்குது? இயேசு இல்லை. கொடுக்க வாக்குமே பொய்யா இல்ல? யோசிக்கலாம்ல மரியா. இந்த சூழ்நிலையில அவள் ஒரு நாளை கடந்து செல்ல வேண்டும். அவள் அற்புதம் இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை அற்புதம் இருக்குது. பட் அந்த சனிக்கிழமை கடந்து செல்ல வேண்டும். அவள் கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேறல. வாழ்க்கையில் நம்ம கொடுக்க வாக்குத்தம் நம்ம நிறைவேறல. இன்னும் பாடுகள் இருக்குது, இன்னும் பிரச்சனைகள் இருக்குது, இன்னும் கடன் தொல்லை இருக்குது, இன்னும் ஒரு வாழ்க்கையில ஒரு செழிப்பு இல்லை, நல்ல ஒரு வருமானம் இல்லை. இப்படியே போய் கொண்டு இருக்குது. இயேசு நம்ம நம்பி வந்துட்டோம்னா இயேசு கண்டிப்பா நம்ம ஆசீர்வதிப்பார். வானத்தின் பலகளை திறந்து ஆசீர்வதிக்கிற இடங்கள்லாம் போக மட்டும் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆனா என் வாழ்க்கையில் என்னது? ஒரு வெள்ளி. என் வாழ்க்கையில் ஒரு வெள்ளி. இப்போ இந்த வெள்ளிக்கிழமை எல்லா வாழ்க்கையிலும் உண்டு. இந்த கடந்து இவ எப்படி இந்த மரியா பண்றாங்க? அது மரியா அந்த அடுத்த நாள் பண்றதுல ஒண்ணுமே இல்லைல்ல. அவ பத்தி ஒண்ணும் இல்லை. அவ மௌனமா இருந்திருக்கா. மௌனமா இருந்து இயேசுக்கு என்ன பண்ணணுமோ அதை விடாம பண்ணிருக்கு.
வாழ்க்கையில கஷ்டம் வரும்போது அந்த நேரத்துல பொறுமையா இருந்து பொறுமையை காத்துக்கொள்றது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஈஸ்டர் கண்டிப்பா வரும், சண்டே கண்டிப்பா வரும். ஆனா அந்த சாட்டர்டே நம்ம கடந்து சென்று தான் ஆக வேண்டும். அந்த சனிக்கிழமை நம்ம கடந்து சென்று தான் ஆக வேண்டும். அந்த சனிக்கிழமை கடந்து செல்லும் போது போராட்டம் மத்தியில யாருமே இல்லையே, நம்ம இயேசுவை நம்பி இருந்தோம், இப்ப இயேசுவே இல்லாதவா இருக்கிறாரே. இந்த சபைக்கு வந்தோம், இந்த சபையில பாஸ்டர் நல்ல நம்ம ஆசிரியர் சொன்னாரு, ஆனா இப்ப பாஸ்டரே கஷ்டத்துல இருக்கிறாரு அப்படிங்க யோசிக்க மாட்டீங்க. சொல்லுங்க, இனி என்ன யார் காப்பாற்றுவோம்? பாஸ்டருக்கு ஒரு ஈஸ்டர் வரப்போகுது. கரையில தட்டிக்க பாஸ்டருக்கும் ஒரு ஈஸ்டர் வரப்போகுது. வல்லமையா எடுத்து அன்று பயன்படுத்தப்படுறாங்க. இப்போ இந்த மரியா மாதிரி சில பேரோட வாழ்க்கையில நம்ம 2-3 பேர் வாழ்க்கையில எப்படி அவங்க அதை கஷ்டப்படுறாங்க, இந்த ஃப்ரைடே எப்படி சந்திக்கிறாங்க, இந்த ஃப்ரைடே எப்படி வருது வாழ்க்கையில, இந்த சனிக்கிழமை எப்படி அவங்க சந்திக்கிறாங்க, எப்படி சனிக்கிழமை சந்திக்கிறதுனால சில பேருக்கு ஞாயிற்றுக்கிழமை வருது, சில பேருக்கு வர மாட்டேங்குதுன்னு பார்ப்போம். இந்த வேத வசனத்தை வாசிக்க டைம் ஆகும். எல்லாம் தெரிந்த விஷயம் தான். யூதாஸ் காரியோத் என்ன பண்றான்? இயேசுவோடவே கூட இருக்கிறான், 3 வருஷமா கூடவே இருக்கிறான், ஊழியம் பண்றான். ஆனா கடைசி நேரத்தில் என்ன வருது? அவனுக்கு பண ஆசை வருது. என்ன வந்தது? பண ஆசை. பண ஆசை சின்ன விஷயம்னு இல்லைல்ல, அது இயேசுவே காட்டி கொடுக்க முடியாத ஒரு பண ஆசை. அந்த பண ஆசையில என்ன பண்றான்? இயேசுவை காட்டி கொடுத்துட்றான். இயேசுவை காட்டி கொடுத்த உடனே அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்றான், என்னது நான் பண்ணது. அவனுக்கு அந்த வெள்ளி என்னன்னா, இயேசுவை காட்டி கொடுத்த அப்புறம் ஒரு அந்த ஃபீல் தான் அவனுக்கு என்னது? வெள்ளி. ஐயோ, இயேசுவை நான் காட்டி கொடுத்துட்டேன்னு அவனுக்கு ஒரு மனசுல ஒரு பாரம் இருக்குது. என் கூடவே இருந்தார், இவ்வளவு அற்புதம் பார்த்தேன், இவ்வளவு அதிசயத்தை பார்த்தேன், 3 வருஷம் ஒரு குறை இல்லாமல் காத்து கொண்டாரு. அவரு என்ன பண்ணிட்டேன் நானு? அப்படி அவருக்கு என்னது? ஒரு ஏக்கம். அப்படிதான் என்னாச்சு, அவரோட வெள்ளி இருக்கு. ஆனா இங்க யூதாஸ் காரியத்தை என்ன பண்றாரு? வெள்ளி இப்படி இருக்குது, இயேசு இவ்வளவு பேரை மன்னித்து பார்த்தவர்ல, எவ்வளவு பேர் வரும்போது உன் பாவம் மன்னிக்கப்பட்டு கூட இருந்து பார்த்தவர். அவரால் என்ன பண்ண முடியல? என் பாவத்தை மன்னிப்பாருன்னு யோசிக்க முடியும். அவரோட சனிக்கிழமை எப்படி போகுது? அவரால் தாக்கு பிடிக்க முடியாதனால அவர் ஒரு தவறான முடிவு எடுக்கிறார். சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை நல்லதாங்க இருக்குது, வெள்ளிக்கிழமை இருக்கு, போராட்டம் இருக்குது. பட் சனிக்கிழமை அமைதியா இருந்து தேவனோட மேல காத்திருக்க வேண்டிய யூதாஸ் காரியோத் என்ன பண்றான்? ஒரு தவறான முடிவு எடுக்கிறான். நம்மளும் அநேக பேர்ல எவ்வளோ நாள் பிரதர் ப்ரே பண்றது, எவ்வளோ நாள் போராட்டம். நான் கைவிட்டாச்சு ஆண்டவரை, இனி ஆண்டவரை நம்பி நாடுக்காக இவ்வளோ நாள் காத்து கொண்டிருந்தேன், இவ்வளோ நாள் எனக்கு என்னோட ஆத்மாவை காத்து கொண்டிருந்தேன். பட் இனி எனக்கு அதில் ஒரு யூஸும் பண்ணுறேன். நான் என்ன பண்ணுறேன்? பின்வாங்கி போயிருக்கேன். நான் இவ்வளோ நாள் ஆண்டு நல்லா கொடுத்து கொண்டிருந்தேன். பட் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதமும் நடக்க. நான் எல்லா ஃபாஸ்டிங் ஃபெயில் அட்டன் பண்ணிட்டே இருக்கேன். பட் எனக்கு வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லை. அந்த வெள்ளிக்கிழமை தான் இருக்கு, ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக இருக்கு. ஆனால் அந்த சனிக்கிழமை ஞானமாக இருக்க வேண்டும். இந்த சனிக்கிழமை ஞானமாக இருக்க வேண்டும். இவ்வளோ உபத்திரம் இருக்குன்னு சொல்லி ஆண்டவரை விட்டு பின்வாங்கிடக்கூடாது. இவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு சொல்லி ஆண்டவரை விட்டு பின்வாங்கிடக்கூடாது. ஏன்னா அந்த நேரத்தில் நீங்க நிலைத்திருக்கும் போதுதான், அந்த சனிக்கிழமை நிலைத்திருக்கும் போதுதான் ஞாயிற்றுக்கிழமை கல்லில் புரட்டுறதை பார்க்க முடியும். நீ புரட்ட தேவையில்லை, ஆண்டவரை புரட்டுவார். பட் அந்த சனிக்கிழமை நீ அமைதியா இருக்க முக்கியம். ஒரு விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டியது முக்கியம். உன் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டியது முக்கியம். யூதாஸ் காரியத்தினால அந்த நாளை கடக்க முடியவில்லை. அவனால ஞாயிற்றுக்கிழமைய பார்க்க முடியவில்லை. ஏன்னா அவன் 4 கொண்டு செத்து போயிட்டான். அதே பேதுருவை பாருங்க, அவன் இயேசு 3 தடவை பண்றான், மறந்துடுறான். இப்ப நான் இங்க இருந்து அந்த காட்சியெல்லாம் பார்க்கணும்னு வச்சுடுங்க. இப்ப நான் இங்க இருக்கிறேன், அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கேன். யூதாஸ் காரியத்தை என்ன பண்றான்? எப்படி காட்டுகிறான்? புத்தகத்தை கொடுத்து காட்டுகிறான். பேதுரு என்ன பண்றான்?
மறுதளிக்கிறான். இப்ப எனக்கு இங்கிருந்து பார்க்கறதுக்கு யார் நல்லவர்? யாரு? யூதாஸ் தான் நல்லது. ஏன்னா அவன் என்ன பண்றான்? இயேசுவே முத்தம் கொடுக்கிறான். என்ன பண்றான்? இயேசுவே முத்தம் கொடுக்கிறான். இது என்ன குறிக்குது? மாயமான வாழ்க்கை குறிக்குது. சபையில வந்து ஹalleluya ஆண்டவரேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் சபையில முத்தம் தான் ஆண்டவருக்கு எவ்வளோ அப்பா பார்த்தாலே, பட் வீட்டுக்கு தான் பார்த்தா சரி. இங்க பேதுரு 3 தடவை ஆண்டவரை காட்டி கொடுக்கிறான். அவனுக்கு மனவேதனை கண்டிப்பா இருக்கு. ஏன்னா அவன் பார்த்தீங்கன்னா அவனுக்கு இயேசு ரொம்ப பிடிக்கும். பேதுருக்கு என்ன பண்ணும்? இயேசுவை ரொம்ப பிடிக்கும். அவன் எப்போ நான் இயேசுவை பிடிக்கும்னு இப்படி யோசிச்சு பாருங்க. சிச்சுவேஷன் சொல்ல யோசிச்சு பாருங்க. பேதுரு எப்படி வந்து சீசனாக தெரியும்ல, அவன் வந்து மீன் பிடிக்க போகிறான். என்ன நடக்கல? ஒரு மீனும் சிக்கல. இப்போ நம்மளும் வேலைக்கு போகிறோம், ஒரு காசும் கிடைக்கல. இவன் ஒரு நாள் இப்போ வரான். ஏசு சொல்றாரு நான் வரேன், கூட வரேன்றாரு. இவ்வளோ நாள் வேலைக்கு போய் நடக்கல, நீங்கள் தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான்? சரி வாங்க கூப்பிட்டு போகிறான். இப்போ என்ன நடக்குது? வலை ஃபுல்லாக நடக்குது. வலை ஃபுல்லாக மீன். அது அந்த வலை கிளியர் அளவுக்கு என்ன பண்ணுதான்? மீன் பண்ணுறான். இப்போ எனக்கு வருமானமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, நான் கஷ்டப்பட்டு இருக்கேன். இப்போ ஆண்டு வர்றாரு, வந்துட்டு ஒரு நாளைக்கு எனக்கு பயங்கர இது மாதிரி ஒரு செழிப்பான பைசா கொடுத்தாருன்னா நான் பைசா பண்ணி போவேன்னா ஆண்டு பண்ணி போவேன். ஆண்டவர் அன்னைக்கு பாருங்க, ஆண்டவரை பின்பற்றிவான்னு சொல்லும் போது அவ்வளோ மீனும் அங்கேயே போட்டு வந்தான். எவ்வளோ ஆண்டவர் பார்த்தீங்களா? அவ்வளோ மீன், எவ்வளோ பைசா இல்லாத சொல்லலாம். அவன் யோசிக்கவே இல்லை. அவ்வளோ அன்புக்கு, அவ்வளோ ஆண்டவர் மேல அன்புக்குள்ள ஒரு பேதுரு. அவன் இயேசு மேல எப்பயும் அன்புள்ள வைத்த பேதுரு, அவர் மறுதளிச்ச உடனே அவனை தாங்க முடியல. அவன் அழுகுறான், பயங்கரமா அழுகுறான். அவனோட வெள்ளிக்கிழமை என்ன 3 தடவை என்ன பண்ணிட்டான்? ஆண்டவரை மறுதளிச்சிட்டான். 3 தடவை மறுதளிச்சிட்டான். இப்போ அவனோட சனிக்கிழமை முக்கியமானது. ஏன்னா இப்பதான் அவன் நடந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னா, யூதாஸ் காரியத்தை அவனும் ஒரு வெள்ளியை பார்த்தான். வெள்ளியை பார்த்துட்டு சனிக்கிழமை நடந்துனா ஆண்டு கொண்டு செத்து விட்டான். பட் இப்போ பேதுரு நிதானமா யோசிக்கிறாங்க. நிதானமா இருந்து ஆண்டவர் என்ன பண்ண, நானு தவறு பண்ணிட்டேன். பேதுருவும் தவறு பண்ணேன்னு ஃபீல் பண்றான். யூதாஸ் காரியத்தும் தவறு பண்ணதான் ஃபீல் பண்றான். 2 பேரும் ஃபீலிங்ல ஒரு குறையும் கிடையாது. அதுக்கப்புறம் எடுத்த முடிவுல தான் பிரச்சனை. அப்போ அந்த பொறுமையோட அவன் காத்து கொண்டு இருக்கிறான். பொறுமையோட இருக்கிற ஆண்டவர் அழுது தன் மனதை ஊத்தி என்ன பண்றான்? அவன் ஏங்கி எவ்வளோ அழுதுருப்பான்னு தெரியாது, கண்டிப்பா ஒரு நாள் அழுதுருப்பான். அப்படி அழுதுனாலதான் ஒரே பிரசங்கத்துல எவ்வளவு பேரு? 3000 பேர். அவங்க ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்களா? இப்ப நான் எவ்வளவு தூரம் கத்தனாலும் ஒரு ஆளு ரசிக்கப்படுறது பெரிய விஷயமா இருக்கு. ஒரே பிரசங்கத்துல 3000 பேர். எல்லாரோட வாழ்க்கையிலையும் வெள்ளி வருது இல்ல? வெள்ளி வருது. ஆனா அந்த சனிக்கிழமை நம்ம ஞானமா பண்ணும்போது ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருக்குது? ஆசீர்வாதமா இருக்குது. சரி என்ன பண்ணலாம்? சரிங்க என்ன பண்ணலாம்? எல்லாருக்கும் வெள்ளி வருது, எல்லாரும் கஷ்டப்படுறோம், எல்லாருக்கும் ஒரு நல்ல நான் வரப்போ சொல்றீங்க. அப்ப நாங்க சனிக்கிழமை என்னதான் பண்ணணும்? அதுக்கு இயேசு ஒன்று கட்டுத்தர என்ன பண்றாரு? இயேசுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு வெள்ளி வருது. என்ன பண்றாரு? கெத்செமனே தோட்டத்துக்கு போறாரு. கெத்செமனே தோட்டத்துக்கு போயிட்டு இந்த பாடுகள் எல்லாம் நினைச்சு என்ன பண்றாரு? வேதனை. இந்த பாடுகள்லாம் நினைச்சு அவருக்கு வேதனை இருக்கு. அவரோட வேற எப்படி வந்து விடுதான்? ரத்தம் விடும். அன்னைக்கு அவரோட ஒரு வெள்ளி, நான் வந்து வெள்ளின்னு சொல்றது அந்த சிச்சுவேஷன் சொல்றேன், கிளம்பி சொல்றேன், புரிதல் வந்துங்க. ஸோ அவரோட வெள்ளி எனக்கு என்னது? அவருடைய கஷ்டம், அவர் கடந்து செல்ற பாதையெல்லாம் அவர் நினைச்சு பார்க்கிறாரு. ஏன்னா அவர் தெய்வம் தான், 100க்கு 100 தெய்வம் தான், 100க்கு 100 அவர் மனிதனாவும் அன்னைக்கு இருந்தார். அந்த வேதனை நினைச்சு பார்க்கிறாரு. நினைச்சு பார்க்கும்போது அவருக்கு அந்த ஒரு கலக்கம் வருகிறது. கலக்கம் வரும்போது இயேசு செய்கிற 2 விஷயத்தை மட்டும் நம்ம இங்க பார்க்க போறோம். 2 விஷயம். இயேசு 2 விஷயம் மட்டும் என்ன பண்றாரு? அவருக்கு வேதனையா இருக்கும் போது அவர் அழுது புலம்பி அங்க இல்ல, அங்க படுத்து தூங்கல, அங்க என்ன பண்றாரு? ஜெபிக்கிறார். என்ன பண்றாரு? பிதாவை இடத்துல ஜெபிக்கிறார். வேதனை கூட இருக்கும் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். ஜெபிக்கணும். அந்த வேதத்தை அந்த
சில பேர் இந்த பழக்கம் இருக்கு, ஏதாவது பிரச்சனைனா ஃபோன் பண்ணி வேற யாரும் குழம்பி கொண்டு இருக்குது. இயேசு கிட்ட போகணும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க கேட்டு ஒன்றும் பண்ண போகிறது கிடையாதுல்ல. அப்போ இயேசு இங்க தன்னுடைய வேர்வையை ரத்தமா சிந்தி என்ன பண்றாரு? அந்த இடத்துல அவர் பிதாவு இடத்துல ஒப்பு கொடுக்குறாரு. இன்னொரு விஷயம், அது மெயினா பண்ண விஷயம், அந்த நேரத்துல ஒரு சுயத்துல சாய்ந்து, ஆண்டவரே எனக்கு சித்தம் தான், இந்த பாடு என்னோட பூர்ண சித்தம் தான், ஆனாலும் ஜெபிக்கணும். அதோட சேர்ந்து நம்ம தேவனோட சித்தம் நிறைவேறணும்னு ஒத்துக்கொள்ளு. ஏன்னா எல்லாமே நம்மளுக்கு சுத்தமா இருந்துடாதுல்ல, நம்ம சுத்தமா இருந்துடாதுல்ல. சில விஷயம் நம்ம ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது ஆண்டவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். அந்த நேரத்துல சில நேரம் சனிக்கிழமையும் மோசமா இருக்கலாம். இயேசுக்கு சனிக்கிழமையும் மோசமா இருந்தது, ஆனா ஞாயிற்றுக்கிழமை கல்லை புரட்டி உயிரோடு வெளியே வந்தாரு. அதுதான் முக்கியம். ஜெபம், எந்த போராட்டம் எந்த கஷ்டம் வந்துச்சுன்னா உடனே ஜெபத்துக்கு இறங்கிடணும். யாராவது ஒரு பிரச்சனையா அங்க சண்டை போட்டுருக்காங்க, ஒரு யூஸும் கிடையாது. என்ன பண்ணணும்? ஜெபத்துக்கு இறங்கிடணும். பார்வோனோட மனசை யார் கட்டணப்படுத்தினா? யார் பண்ண? நீ அவர்கிட்ட பேசி என்ன பிரயோஜனம்? சில வாட்டி ஆண்டவரே பண்ணுவாரு. நல்லா தானே இருந்தார் அந்த மனுஷன், ஏன் பண்றாரு? பண்ணுவாரு, உனக்காக பண்ணுவாரு. அங்க பேசி பிரயோஜனம் கிடையாது. நீ என்ன பண்ணணும்? உலகம் வந்து நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும், கண்ணீரை ஊற்றி ஜெபிக்கணும். ஜெபிக்கிற நேரத்துல ஆண்டவருக்கு உங்களோட சித்தத்தை தவிர என் வாழ்க்கை எதுவும் நடந்துடக்கூடாது. ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு ஆசீர்வாத பாதையை கரிசனையோட வைத்தது ஒரே ஒரு ஆள் யாரது? தேவன் தான், வேற யாரும் இல்லை. எல்லாம் நல்லா பேசலாம், நல்லா பண்ணலாம், ஆனா மனதார உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதம் வாழ்க்கையை தரணும்னு நினைக்கிறவர் இயேசு தான். அவரை சார்ந்து இருக்கும் போதுதான் அவருடைய திட்டத்தை என்ன பண்ணும்? செழித்தோன்னு நிற்கவில்லை, வேற எதுவும் நிற்காது. ஜபம் ரொம்ப முக்கியம். இயேசுவோடைய வாழ்க்கைக்கு ஒப்பு முக்கியம். நான்லாம் நல்லா படிக்கிறாலே கிடையாது, ஏதோ தட்டு மாதிரி நம்ம எல்லாமே எப்படிதான் இயேசுவோட சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டோம்னா அவரை பார்த்துட்டு. இப்ப இயேசு போல என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். ஜெபித்து ஆண்டவரோட சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது நம்மளால அந்த சனிக்கிழமைய எளிதாக கடந்து. எல்லாரோட வாழ்க்கையில என்ன பண்றது? உபத்திரம் இருக்கும் போது நீங்கள் அந்த அடுத்த சனிக்கிழமை ஒண்ணுமே நடக்காத மாதிரி தெரியும், யாருமே இல்லாத மாதிரி தெரியும், இயேசுவே கைவிட்ட மாதிரி கூட தெரியும், எல்லாம் இருண்டு காணப்படலாம். ஆனா அந்த நேரத்துல சோர்ந்து போகாம ஆண்டவர் பாதப்படையில் அமர்ந்து ஜெபித்து, ஆண்டவரே சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கப்பா, ஆனா உன்னை விசுவாசிக்கிறேன், உன்னோட சித்தத்துக்கு நான் என்ன பண்றேன்? ஒப்பு கொடுக்குறேன். அப்படி ஒப்பு கொடுக்கும் போது ஞாயிற்றுக்கிழமை நீங்க போய் அந்த கல்லை புரட்டணும்னு அவசியமே இல்லை. எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனையா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, என் அப்பா அந்த கல்லை ஒரே நேரத்துல புரட்டி போட்டுவிடுவேன். நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், இந்த கல்லை நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், ஆண்டவரை புரட்டி போடுவார். ஆண்டவர் சாபத்தை அன்னைக்கு ஜெயித்தார், ஆண்டவர் பாவத்தை ஜெயித்தார், வியாதியை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார், எல்லாத்தையும் ஜெயித்த ஆண்டவர் அவர் வாழ்க்கையில் அற்புதம் பண்ணும்போது அந்த கல்லை அவரே புரட்டி போட்டு வருவார். நீங்க புரட்டி போட அவசியம் கிடையாது. ஆண்டவர் கல்லை புரட்டுறாங்கன்னா சந்தோஷம் தான், இல்லை? ஏன்னா நம்ம புரட்ட வேண்டாம். ஆனா இன்னொரு கல் இருக்கு, ஒரு கல்லு ஆண்டவர் புரட்டுவார், இன்னொரு கல் இருக்கு, அது ஆண்டவர் புரட்ட மாட்டார். யார் புரட்டமோ? யாரு? வாசிக்கலாமா? யோவான் 11:38-40. யோவான் 11:38-40. இல்ல சாரி, வாசிங்க. சரி, கலங்கி வந்தா ஒரு குகையா இருந்தது, அது மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு கல்
கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். போதும் இப்போதைக்கு. லாசரு மரித்து இருக்கான். மரித்து என்ன பண்றான்? கல்லறைக்குள்ள இருக்கான். ஒரு கல் புரட்டி வச்சிருக்குது. இயேசு உயிர்த்தெழுந்த போது ஆண்டவரா புரட்டி போட்டு அந்த ஆண்டவர் அந்த கல்லை புரட்டி போட்டு வந்த அந்த இயேசுனால இந்த கல்லை புரட்ட முடியாதா? முடியும். முடியும்ல. அவர் கல் புரட்டதே இல்லைன்னு கிடையாது. அவர் உயிர்த்தெழும் போது புரட்டி தான் வந்தார். அப்போ இயேசு கல்லை புரட்ட முடியும். முடிந்து என்ன பண்றாரு? நீ என்ன பண்ண சொல்றாரு? நீங்க என்ன பண்ணுமா? கல்லை அடுத்த வசனம் வாசிங்க. அதுக்கு முன்னாடி மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது என்ன பண்ணுமா? என்ன பண்ணும்? எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நாறுதோ, எதெல்லாம் வாழ்க்கையில நாறுதோ அந்த கல் யாரு புரட்டணும்? யார் புரட்டணும்? நம்ம தான் புரட்டணும். நான் பாவம் செஞ்சுட்டே இருப்பேன், ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டே இருக்கணும்னா நடக்காது. சனிக்கிழமையே தாண்ட முடியாது. அப்போ என் வாழ்க்கையில ஒரு பாவம் இருக்கு, அந்த பாவம் இருக்கு, அந்த பாவத்தினால ஒரு நாற்றணும். அந்த பாவத்தை யார் அகற்றணும்? நம்ம தான் அகற்றணும். எனக்கு கடத்தல் நிறைய இருக்கு, இதனால எனக்கு வெளியே வர முடியல. இந்த கடன்ல இருந்து வெளியே வரணும்னா நம்ம தான் பண்ணணும். ஞானமா ஒரு முடிவு எடுக்கணும். இனி வாங்கிட்டே இருந்தா சனிக்கிழமைய தாண்ட முடியாது. என் ஆபீஸ்ல ஒரு பிரச்சனை, நான் நாட்டு சண்டை போட்டுதான் இருப்பேன்னா சண்டை போட்டுதான் இருக்கணும். சனிக்கிழமைய தாண்ட முடியாது. இதெல்லாம் நம்ம மேல உள்ள ஒரு நாற்றம், நம்ம மேல இருக்கிற ஒரு நாற்றம். ஆவியின் கனிகள் இருக்குது. அந்த கனிகள் தராவது எதுவா இருந்தாலும் என்னது? அது ஒரு நாற்றம். அந்த நாற்றத்தை நம்ம தானே பண்ணணும்? புரட்டி போடும். அந்த கல் ஆண்டவர் அந்த சூழ்நிலையும் ஃபுல்லா வெளியே வர்றதுக்கு ஆண்டவர் கிருபை செய்வார். மரியா அல்லைக்கு அந்த ஸ்திரீ மரியாவா வார்த்தா வந்து போய் லாசருவோ எழுப்பல, கல்லை மட்டும் தான் புரட்டி போடணும். அந்த முதலாவது ஸ்டெப் என்ன பண்ணணும்? என்னன்னா நம்ம நீங்க ஃபுல்லா கடல்ல இருந்து வெளியே வர்றதுக்கு ஃபுல்லா முயற்சி, ஃபுல்லா நம்மளால பண்ண முடியாது. அந்த முயற்சி உங்களால பண்ணலாம். அந்த முயற்சி பண்ணலாம். நம்ம வாழ்க்கையில் ஒரு பாவம் இருக்கு, ஒரு அந்தரங்க பாவம் இருக்கு, அது எப்படி வெளியே வருது? நம்ம அதுலயே இருக்கோம்னா சிலோட கஷ்டம் தான். பட் நம்ம முயற்சி அந்த முயற்சி தான் என்ன பண்றது? கல்வி ஆசீர்வாதம் தரும்போது ஆண்டவர் கல்லை தானா புரட்டுவாரு. ஆனா நம்ம மேல இருக்க நாற்றம் இருக்கும்போது, அந்த நாற்றத்துல இருந்து வெளியே வரும்போது அந்த முதலாவது கல் நம்ம யார் பண்ணணும்? நம்ம தான் பண்ணணும். நீ பாவத்திலே இருந்து பரலோகம் போகணும்னு நினைக்க முடியாது. என் வாழ்க்கையில வந்து அநேக வியாதி இருக்குது ஆண்டவரே, பட் அந்த பாவத்தை நான் பண்ணிட்டு தான் இருப்பேன், நீ வியாதி விடலன்னா நடக்காது. சனிக்கிழமைய வெள்ளிக்கு அப்புறம் சனி வர்றது நல்லதுதான். வெள்ளிக்கு அப்புறம் ஞாயிறு வர்றது நல்லதுதான். நம்ம சனியை நம்ம கடந்தே ஆகணும். இயேசுக்கே அந்த போராட்டங்க, நம்மளால ஏமாற்றல. இயேசுக்கே அந்த போராட்டம். நம்ம வந்து ஆராயணும். அதனால சொல்றது, ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஆண்டவர் பார்த்து உட்காந்து ஜெபிக்கும் போது வேண்டுதல் மட்டுமே செய்து கொண்டிருக்கூடாது. ஆண்டவரே எனக்கு தாங்க ஆசை சொல்லக்கூடாது. என் மேல என்ன குறைவு இருக்குன்னு கேட்கணும். இந்த ஆசீர்வாதம் எனக்கு வராம இருக்கு, அந்த தடையாத கல் என்கிட்ட என்ன இருக்கு, நான் புரட்டி போடுற கல் என்ன இருக்கு நம்ம தான் கேட்கணும். சில நேரத்துல சில பாவம் நம்மளுக்கு பாவனே தெரியாது. சில பாவம் சரி, நான் ஒன்னே ஒன்று கேட்கிறேன். இவ்வளவு பேர் இருக்கீங்க, எத்தனை பேர் வந்து பாஸ்டர் கிட்ட வந்து ஜெபித்துருக்கீங்க? பாஸ்டர் ஜெபித்துருக்கீங்க நிறைய பேர். இப்ப இதுக்கு வந்து காரணம் வந்து வியாதியா இருக்கலாம், கடன் தொல்லை, என்ன பிரச்சனை தான் இருக்கலாம். யாரு வந்து எனக்கு பெருமை இருக்கு, இந்த பெருமை விட்டு போங்கன்னு வந்து ஜெபித்துருக்கீங்க? ஒரு கையும் இல்லை.
ஏன்னா அது ஒரு பாவனே நம்மளுக்கு தெரியும். ஜுரம் வந்தா 7 நாளா போயிடும், அதாக போயிடும். அதுக்கு ஒன்றும் பண்ணாம வந்து அதாக போயிடும். அதுக்காக பாஸ்டரை கஷ்டப்படுத்தி அவர் உபவாசப்பட்டு ஜெபிச்சு, பட் உள்ள இருக்கிற பெருமை, அந்த கல்லை நீங்க புரட்டா விட்டா அது 7, 70, 700 வருஷம் ஆனாலும் போகாது. அது வளர்ந்துட்டு தான் இருக்கு. அப்ப நம்ம உள்ள அந்த குறைய என்னென்னமோ பண்ணணும், கண்டுபிடிக்கணும். இப்பதான் யோசிச்சு பார்க்கணும். ஆமால இப்படி ஒரு குறை இருக்கு, பாசத்துக்கு சொன்னதே கிடையாது. பெருமை, மேட்டிமை, பொறாமை, இதெல்லாம் அவங்க ஜெபிச்சதே கிடையாதுல்ல. ஆண்டவர் எனக்கு அவங்கள பொறாமையா இருக்கிற ஜெபிங்கன்னு நீ பாஸ்வேர்டு அட்லீஸ்ட் தனிப்பட்ட முறையா ஜெபிச்சிருக்கீங்களா? பண்ணுங்க. அப்ப எப்படி நம்மளுக்கு சனி வந்து போகும்? சனி கூடதான் ஞாயிறு வரணும்னா அந்த கல்ல வாழ்க்கையில ஞாபகம் வச்சுக்கிடுங்க. 2 கல் இருக்கு. ஒன்று வந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது, அது தடையா இருக்கிற ஒரு கல் இருக்கு. அது ஆண்டவரே புரட்டி போடுவார். ஞாயிற்றுக்கிழமை வரும்போது ஆண்டவரே புரட்டி போடுவார். ஆனா அதுக்கு நீங்க போறதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள இருக்கிற நாற்றோட அந்த கல் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம தான் புரட்டி போடணும். அந்த வேத வசனம் அழகா சொல்லுது. இயேசு அந்த நேரத்துல அவர் வேண்டிக் கொண்டிருந்தா எவ்வளவோ தூதர்களை அமைச்சிருக்காங்க. ஆனா தன்னைத்தானே தாழ்த்துறாரு. என்ன பண்றாரு? தன்னைத்தானே தாழ்த்துறாரு. அதை நினைச்சுக்கலாம், ஆண்டவரை எனக்கு இந்த பாடு தேவையில்லை, நான் மகிமைக்குரிய ஒரு ஆண்டவர், நான் மேல இருந்த ஒரு ஆண்டவர், எனக்கு இவங்க மூலியமா இருக்க தேவையே இல்லை. ஆண்டவர் ஜெபித்துருக்கலாம். ஆண்டவரே தாழ்மையா இருக்கும்போது நம்மளுக்கு இருக்கே வேட்டிமை. இந்த பாத்திரம் என்னோட நீங்கணும் நீங்கட்டும், அந்த வேதனை குறித்து இருந்தாலும் ஆண்டவரே ஒரு சுத்தம் இருந்தாரு அந்த பாடுகள் நான் போறேன். சுத்தம் இருந்தா அந்த பாடுகள் நான் போறேன். ஆண்டவர் அவருடைய பெருமையை ஒரு நாளும் அவர் காட்டவே இல்லை. அவர் கடைசி பரியந்தம் தன்னை தாழ்த்தினபடியா மேலான நாமத்தை பெற்றார். கடைசி அவர் தேவன் என்று ஒரு நாளும் அவர் என்ன பண்ணல, ஒரு நாளும் என்ன பண்ணல. தாழ்மைனா எல்லாருக்கும் இறங்கி போகணும் இல்லை, அதுவும் புரிஞ்சுக்கணும். இயேசு சீசர்கள் இருக்கும்போது சீசர்களுக்கு அவர் ஒரு லீடரா இருந்தார். அவர் லீடரா தான் இருந்தார். அவங்களுக்கு இறங்கிலாம் போட. அப்போ நம்ம ரோலை கரெக்டாக பண்ணணும், நம்ம என்ன பண்ணணுமோ கரெக்டாக பண்ணணும். ஆனால் அதே நேரத்தில் தேவனுக்கும் சமுதாயத்துக்கும் தாழ்ந்து கற்றுக்கணும். அப்போ ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நாளில் அந்த கல்லை புரட்ட ரெடியா இருக்கிறார். உங்களை ஆசீர்வாதத்தில் கல்லை புரட்ட ரெடியா இருக்கிறார். ஆண்டோட ஒரே தான் கேட்கிறார், என்ன பண்ணு, நீ வந்து நாட்டுல கல்லை மட்டும் கொஞ்சம் புரட்டு, கொஞ்சம் அந்த நாட்டுக்கல்லை மட்டும். லாசரும் வெளியே வருவான், இயேசுவும் வெளியே வருவார், நீங்களும் வெளியே வருவீங்க, இயேசுவும் வெளியே வருவார். அங்கதான் அற்புதம் நடக்கும். அங்கதான் உங்க வாழ்க்கை உயரணும். வெளியே போயிடலாம், ஆசிரியம் பெற்றுடலாம் மனிதன் கிட்ட. ஆனால் என்ன பண்ணோம்? வாதையை கூட்டணும். என் அப்பா தர ஆசீர்வாதம் வாதையை கூட்டார். என் அப்பா தர ஆசீர்வாதம் ஒரு நாளும் வாதையை கூட்டார். அப்போ ஒரு ஆசீர்வாதம் பெறணும்னா உலகத்துக்கு பின்னாடி போய் பிரச்சனை கிடையாது. ஐ மீன் ஒரு நன்மை கிடையாது. கொஞ்ச நாள் கிடைக்கலாம், கொஞ்ச நாள் கிடைக்கலாம். பட் அது வந்து இன்னைக்கும் நிரந்தரமாக இருக்காது. நிரந்தரமாக என்ன பண்ணணும்? என் அப்பா கிட்ட வரணும். அந்த சனிக்கிழமையை ஞானமாய் கடக்கணும். எல்லார் வாழ்க்கையிலையும் வெள்ளி உண்டு, எல்லா வாழ்க்கையிலும் போராட்டம் உண்டு, எல்லா வாழ்க்கையிலும் கஷ்டம் உண்டு, எல்லா வாழ்க்கையிலும் சில சூழ்நிலை. இயேசு ஏன் எனக்கு இதை அனுபவித்தார்? இயேசுவே இல்லாத மாதிரி தோணும். ஆனால் ஒன்று புரிந்து கொடுங்க, ஞாயிற்றுக்கிழமை வெகு தூரம் இல்லை, ஞாயிற்றுக்கிழமை வெகு தூரம் இல்லை. ஆனால் அந்த சனிக்கிழமையை நம்ம கரெக்டாக கடந்துக்கணும். நம்ம சனிக்கிழமை கரெக்டாக நம்ம பார்த்து நம்ம சரி செய்து நம்ம மேல என்ன கல் இருக்கோ, சின்ன சின்ன அசுத்தமா என்ன கல் இருக்கோ, இந்த நாற்றம் பிடிக்க என்ன கல் இருக்கோ, அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அகற்றிடணும். இந்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் அற்புதமா கல்லை புரட்டி கண்களை கத்தனைக்கு ஹalleluya ஹalleluya. புனிதர்கள் முழங்கால் வைப்போம். ஹalleluya ஹalleluya. ஆபத்து நாளில் என்னை நோக்கி கூப்பிடு. ஆபத்து நாளிலே உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அவர் தப்புவிக்கிறவர். ஏந்தினார், சுமந்தார்,
என்றும் நம்மளை என்ன செய்கிறது? இன்னும் என்னென்ன பிரச்சனை வரும்? பூமியில இருக்க வரைக்கும் நமக்கு என்ன உண்டு? ஆபத்து வரத்தான் செய்யும். சில நேரம் கண்டினியூவா வரும், சில நேரம் கேப் போட்டு வரும். எத்தனை ஆபத்து வந்தாலும் என் கர்த்தர் நம்மளை தப்பு வைக்கிறவன்.